நிறைய பேருக்கு தலைமுடி உதிருது. அதே போல இங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்து நல்ல பேக்ல போயிட்டு இருக்கு, ரிசீட் ஆகுது. இதெல்லாம் இல்லாம தலைய சிறப்பா பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸ் கொடுக்க போறாங்க ராஜமுரளி மேடம். முக்கியமா எண்ணெயை காய்ச்சி அது மூலமா தலையை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கலாம், தலைமுடியை எப்படி சிறப்பா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை வாரி வழங்க காத்துட்டு இருக்காங்க. போகலாமா நிகழ்ச்சிக்கு? தேங்காய் எண்ணெய் 500 ml. இந்த 500 ml இது வந்து சுருள் பட்டை. ஆமா, சுருள் பட்டைங்கிறது என்னன்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து டவுட் வருது, இது சமையலுக்கு யூஸ் பண்ற பட்டையான. அதெல்லாம் கிடையாது. இது வந்து ரெட் கலர்ல இருக்கும். இந்த சுருள் பட்டைய முதல்ல போடும். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு ஆக்சுவலா தேங்காய் எண்ணெய் வந்து 500 ml னா அதுல போடுற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் மொத்தமா சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு 30 to 50 grams வரைக்கும் தான் இருக்கலாம். அதுக்கு மேல இல்ல ஒண்ணும் இல்ல, நம்ம எத்தனை வேணாலும் போடலாம். பட் அதுக்கு மேல போட்டோம்னா அது எசன்ஸ் வந்து ரொம்ப திக்காயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் விட்டு, பட் அது கூட நம்ம செஞ்சுக்கலாம். நம்மதே பண்றதுனால நம்ம அதையும் பண்ணிக்கலாம். அதனால வந்து எவ்வளவு போட்டோம் நிறைய போட்டுட்டோமா அப்படிங்கிற ஒரே வேண்டாம். நம்ம தயாரிக்கிறதுன்னு வரும்போது நம்ம நிறைய போட்டாலும் பரவாயில்ல. சோ சுருள் பட்டை போட்டுட்டோம். அடுத்தது வந்து இமிடியேட்டா நல்ல டிசால்வ் ஆயிடுச்சுல, அது ரொம்ப மெல்லிசா இருக்கும் ஆக்சுவலா அந்த சுருள் பட்டைங்கிறது. அடுத்தது வந்து பிஞ்சு கடுக்கா. பிஞ்சு கடுக்காங்கிறது இதுதான். இது வந்து பிஞ்சு கடுக்காய்க்கும் உங்களுக்கு முத்தின கடுக்காய்க்கும் வித்தியாசம் இருக்குன்னு அன்னைக்கு கூட நான் சொன்னேன். ஏன்னா இது வந்து கருப்பா இருக்கும். இந்த பிஞ்சு கடுக்காயோட மெயின் என்ன ப்ராப்பர்ட்டினா தலையில வந்து நல்ல கருப்பு கலரை கொடுக்கும். பிளஸ் வந்து எதானா ஒரு செதிலா வருது, இல்ல டாண்ட்ரஃப் வருது, அரிப்பு வருது, இதெல்லாம் வராம இருக்கும் இந்த பிஞ்சு கடுக்கா போடுறதுனால. பட் பிஞ்சு கடுக்காய அப்படியே முழுசாவும் போடலாம். அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சோக்காரத்துக்கு. அதனால அதை வந்து பவுடர் பண்ணக்கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து இந்த தேங்காய் எண்ணெயில நம்ம போட்டு சூரிய வெளிச்சத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது எதையுமே ரொம்ப பவுடர் பண்ணி அந்த பவுடரை அதுல போடக்கூடாது. சரி, இத நிறைய பேர் வந்து கேக்குறாங்க, ஒரு பாக்கெட்ல பவுடர் விற்கிறதே அந்த பவுடரை வாங்கி போட்டுக்கலாமா அப்படின்னு. பட் அந்த மாதிரி ஒரு பவுடர் ஃபார்ம்ல வாங்கி தேங்காய் எண்ணெயில போடுறதுனால உங்களுக்கு வந்து அது கரைஞ்சிரும். அது வந்து ஒரு கரைசலா ஆயிடும். அந்த ஒரு கிளியர் ஆயில் கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி வந்து எண்ணெய் தடவிக்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கிறது இல்ல. இன்னும் ஸ்டில் வந்து ஒரு கரைசலாட்டம் ஒரு எண்ணெய அதுவும் ரொம்ப ஸ்டிக்கி ஆயிடும் அந்த பவுடரை போட்டோம்னா. வேறஸ் நீங்க இந்த மாதிரி இப்போ நான் பிஞ்சு கடுக்கா சொன்னேன் இல்லையா, இந்த பவுடர் பண்ணாம 1-2 உடைச்சு இந்த மாதிரி இதுல வந்து வெந்தயமும் கலந்துருக்கேன். இதுக்கு வந்து வெந்தயமும் போடணும். பிஞ்சு கடுக்கா வெந்தயம் ரெண்டுமா சேர்ந்து 1 ஸ்பூன் இதை இப்படியே போட்டுடுவோம் இதுல. ஓகே, 1 ஸ்பூன் போட்டா போதும் இல்லையா? போதும். ஏன்னா அது வந்து டோட்டலா உங்களுக்கு இது பளிங்கு சாம்பிராணிங்கிறத வெந்தயம் போட்டோம் இல்லையா. இந்த பளிங்கு சாம்பிராணிக்கு முன்னாடி வெந்தயமும் போட்டோம், பிஞ்சு கடுக்காயும் போட்டோம். பிஞ்சு கடுக்கா வந்து தலைமுடி நல்ல கருப்பா இருக்கிறதுக்கு, வெந்தயம் வந்து சாஃப்ட் ஆக்கிறதுக்கு பிளஸ் கூலிங். சரி, இப்போ இந்த பளிங்கு சாம்பிராணின்றது ஒரு பிஞ்ச் அந்த மாதிரி போட்டா போதும், ரொம்ப கம்மியா. இப்ப பாருங்க அது போட்டோன்னா அது கிளியர் ஆக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரியும் ஒர்க் பண்றது. கொஞ்சம் ஒரு வாசனை கோல்டு பிடிக்காம பாத்துக்கும். இது எல்லாமே இப்ப சாம்பிராணினா புகை போடுறது இல்லையா, சின்ன குழந்தை இருந்த வீட்ல எல்லாம், அதாவது சம்டைம் பேக் பாத்தீங்கன்னா அவங்க வந்து குளிப்பாட்டிட்டு சாம்பிராணி போடுற பழக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இது. நம்ம வந்து தலையில வந்து ஈரப்பதம் இருந்ததுன்னா இந்த பளிங்கு சாம்பிராணி உறிஞ்சிரும். சோ அதுக்காக இந்த பளிங்கு சாம்பிராணி ரொம்ப குறைவா தான் போடணும் இல்லையா? ரொம்ப குறைவா, ரொம்ப ஜாஸ்தி போடக்கூடாது. அடுத்தது வந்து இந்த செம்பருத்தி பூ. இதுவும் வந்து அதே மாதிரி கொஞ்சம் நல்ல உலர வச்சு இந்த செம்பருத்தி பூல ஒரே ஒரு இதழ் இருக்கும் இல்லையா, அந்த செம்பருத்தி பூ ரெட்டா இருக்கிற செம்பருத்தி பூ தான் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். அதுலயே நிறைய கலர்ஸ் வருது. அதெல்லாம் வந்து முடி வளர்ச்சிக்கு அவ்வளவு நல்ல பலன் இருக்காது. அது அழகுக்கு, அதாவது வெளியில வந்து ஒரு கார்டன்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இதுவும் வந்து தலைமுடிக்குன்னு வரும்பொழுது ஒரே இதழ் கொண்ட அந்த செம்பருத்தி தான். இது வந்து 2 ஸ்பூன் இல்ல 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதுல என்னென்ன போட்டோம்னாக்கா சுருள் பட்டை, பிஞ்சு கடுக்கா, பளிங்கு சாம்பிராணி,
செம்பருத்திப்பூ, வெந்தயம். இது இது வந்து ரோஜா பூ உலர்ந்தது. இதுல வந்து எல்லா பூக்களும், ஏன்னா அது பவுடர் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால எல்லா பூக்களோட கலவை இருக்கு. இதுல வந்து இன்னொன்னு என்ன இருக்குன்னாக்கா இந்த நெல்லிமுள்ளி. நெல்லிமுள்ளிங்கிறது கூட அது ஃபுல்லா இல்ல, இதுவும் கொஞ்சம் உடசல் தான். அப்படி இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு போடலாம். இதுவும் கொஞ்சமா லைக் இந்த இதுல வந்து அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய வாசனை பூக்களை கலந்து வச்சுக்கலாம். ஸோ நெல்லிமுள்ளி எதுக்காக போடுதுன்னா, நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் இளநறைய போக்குறதுக்கு எல்லாத்துக்குமா நெல்லிக்காய். இந்த நெல்லிமுள்ளியை வளர்ந்ததா, அதாவது சீசன்ல கிடைக்கச்சே அதை வாங்கி அதை போட்டுக்கலாம். இது வந்து இது வெட்டிவேர், ஃபினிஷிங் டச், நல்ல வாசனை, குளிர்ச்சி, எண்ணெயெல்லாம் எடுக்கும். எண்ணெயே தடவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எண்ணெயை தடவி ஸ்டிக்கியா இருக்காது இல்லையா, ஸ்டிக்கியாவே இருக்காது. அவங்களுக்கு வந்து எண்ணெயை வேண்டான்னு ஏன் சொன்னோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்பயே வந்து நமக்கு உடனடியாவே நிறம் வந்து மாறி இருக்கு. இப்ப இந்த இத வந்து ஆக்சுவலி இது வெயில்ல நீங்க வச்சீங்கன்னா நல்ல கலர் மாறும். பிளஸ் வந்து தொடர்ச்சியா வச்சுட்டே இருக்கும்போது மூடி வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் மெல்லிசா இருந்ததுன்னா அதை வந்து நீங்க மூடி வச்சீங்கன்னா அது எதுக்கு நல்லதுன்னா, ரேஸ் வந்து நேரா படும். இந்த மாதிரி மூடி இல்லாம, இந்த பிளாஸ்டிக் எல்லாம் இல்லாம. இன்ஃபேக்ட் இது வந்து பெட் ஜார், இதை விட கிளாஸ்ல வைக்கிறது இன்னும் பெட்டர். ஃபுல்லா எல்லாம் ரேடியேட் ஆகும். ஆமா, கிளாஸ் ஜார் தட் இஸ் பெட்டர். அப்போ அதோட மூடிக்கு பதிலா நம்ம ஒயிட் கிளாத்தை போட்டு மூடி அண்டர் த சன் வந்து வச்சு, இந்த சம்மர் சீசன் பூரா நிறைய ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சம்மர்ல ஒரு ஒட்டுமொத்தமா ஆயில் வச்சு பெரிய கண்டெய்னர்ஸ்ல போட்டு வருஷம் ஃபுல்லா, ஐ மீன் எல்லா ஹோல் ஃபேமிலி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து, இப்போ இதுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க இதையும் செஞ்சுக்கலாம், எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து நீங்க வச்சுட்டு பாத்தீங்கன்னா நல்ல ரெட்னா அது இத மாதிரி இருக்கும் அந்த கலர். ஒரு 15 days கழிச்சு நீங்க வச்சு பாத்தீங்கன்னா, அது எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு கலர் ஆயில் நல்ல திக்னஸ் இது போல கிடைக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து சம் டிராப்ஸ் தடவின்றாலே நம்மளுக்கு போறோம். இந்த ஆயில்லாம் போட்டு அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுக்கணும்ன்றது இல்ல, லைக் ஃபில்லர் மாதிரி, இங்க் ஃபில்லர் மாதிரி 2 drop 3 drop போட்டுட்டாலே நல்ல ஹோல் ஸ்கேல்புக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். குறிப்பா தடவணும் அது தலையில 2 drop 3 drop அப்படின்னு சொல்லும்போது தலை முடி நீங்க கையில ஃபுல்லும் தேய்ச்சிட்டு தலை முடி ஃபுல்லாவே. ஆமா, தட் இஸ் 2 drop 3 drop அப்படிங்கிறது ஆண்கள். இப்போ வந்து நிறைய தலைமுடி இருக்கிற பெண்கள்னா கூட கொஞ்சம், பட் அவங்க வந்து பொதுவா எவ்வளவு யூஸ் பண்ணுவாங்களோ அதுல ஒரு பாதி பங்கு யூஸ் பண்ணினா போதும் இந்த எண்ணெயை. பட் இதோட இது இந்த கலர் வராது, இதோட இது முடியாது. இதுக்கு வந்து நம்ம கீரையும் சேர்த்து அதோட எசன்ஸையும் எடுத்து அதுல கலக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்ஷன். ஆயில்னாக்கா எந்த மாதிரி ஒரு ரீசன்ல நம்மளுக்கு தலைமுடி கொட்டினாலும் அந்த முடி வந்து மறுபடியும் நல்லா வளரும். காரணமே